ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வீராஸ் கார்டன். இன்றைக்கி நம்மளோட மாடி தோட்டத்தில் என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான ஒரு இயற்கை தான் பார்க்க போகிறோம். இந்த உரம் பார்த்திங்கன்னா செடியோட வளர்ச்சிக்கு நல்லாவே இருக்கும். அதே மாதிரி நிறைய பேருக்கு பூ வைக்கல, செடியோட வளர்ச்சி இல்லைன்னா நீங்கள் இந்த உரத்தை பயன்படுத்தலாம். நல்லாவே ரிசல்ட் இருக்குது. அது என்ன உரம்னா கடலை புண்ணாக்கு கரைசல் தான். இந்த கடலை புண்ணாக்கு கரைசல் எப்படி பண்ணுறது, எப்போ யூஸ் பண்ணுறதுன்றதை டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக இந்த புண்ணாக்கு கரைசலை நம்ம வேறு புண்ணாக்குலையும் நம்ம பண்ணலாம். நான் இன்றைக்கி கடலை புண்ணாக்கும் வேப்ப புண்ணாக்கில் தான் பண்ணுறேன். நம்ம எள்ளு புண்ணாக்குலையும் பண்ணலாம், அப்புறமா கடுகு புண்ணாக்குலையும் பண்ணலாம். கடலை புண்ணாக்கு நான் ஒரு 100 கிராம் எடுத்துன்னு அது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமான அளவில் நான் வேப்ப புண்ணாக்கு எடுத்துன்னு இருக்கேன். வேப்ப புண்ணாக்கு நம்ம சமமாக எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா அது ரொம்ப ஹீட்டுன்றனால கம்மியான அளவில் நம்ம எடுத்துக்கணும். இதை பார்த்திங்கன்னா ஒரு ஹேர் போகாத ஒரு கண்டெய்னரில் 5 நாளுக்கு நம்ம நல்லா ஊற வச்சிடணும். நல்லா நீங்கள் புண்ணாக்கு போட்டுட்டு நல்லா தண்ணி ஊற்றினோம், ஒரு லிட்டர் தண்ணியில். அதுக்கப்புறம் இதை ஒரு 5 நாளுக்கு எடுத்து நல்லா டைல்யூட் பண்ணிடணும். டைல்யூட் பண்ணிவிட்டு நம்ம அதை கரைச்சிட்டு நம்ம இந்த மாதிரி கையில் எடுக்கும்போது இந்த சின்ன சின்ன திப்பி இருக்கக்கூடாது. அந்த சின்ன திப்பியோடு நம்ம ஊற்றணும்னா அந்த மண்ணில் சின்ன சின்ன பூச்சிகள் எல்லாமே வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. இந்த மாதிரி திப்பி வராமல் இருந்துச்சுன்னா இது ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம டைரெக்டாக மண் வழியாக நம்ம கொடுக்கலாம். இலை வழியாக இந்த புண்ணாக்கு கரைசலில் நம்ம கொடுக்கக்கூடாது. மண் வழியாக மட்டும்தான் கொடுக்கணும். இதில் நம்ம வேப்ப முன்னாக்க நம்ம சேர்க்கறனால வேர்பூச்சி தாக்குதலையும் இது கண்ட்ரோல் பண்ணுது. அது இல்லாமல் செடியோட வளர்ச்சி ரொம்பவே நல்லாயிருக்கும். பூ வைக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. இது யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு 5 டேஸ்லேயே பார்த்திங்கன்னா நல்லாவே ரிசல்ட் இருக்குது. அது மட்டும் இல்லை, இது மண்ணோட வளத்தையும் அதிகப்படுத்தும். ஏன்னா நம்ம 5 நாள் இதை புளிக்க வச்சு அதில் பார்த்திங்கன்னா நிறைய நுண்ணுயிர் பெருக்கம் இருக்கும். அந்த நுண்ணுயிர் எல்லாமே மண்ணோட வளத்தை அதிகப்படுத்தும். நீங்களும் இது யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய நீங்கள் வீட்டிலே இயற்கை உரம் பண்ணுங்க. அது என்னன்றதை டீட்டெயில்டாக இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஒவ்வொரு கமெண்ட்டும் நான் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுறேன். அது எல்லாருக்குமே பெனிஃபிட்டாக இருக்கும். உங்களோட டிப்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெனிஃபிட்டாக இருக்கட்டும். நம்மளோட சேனல் வீராஸ் கார்டன் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஆல் சப்போர்ட் அண்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.